ஹாய், இந்த வீடியோவில் ஒரு அருமையான தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் OnePlus மொபைல் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை OnePlus மொபைல் வாங்க போகிறீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். என்னோட நண்பருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா OnePlus மொபைல் ஒன்று வாங்கியிருந்தார். அஸ்யூஷுவல் அது வாங்கியிருந்தார், அதோட முடிஞ்சிருச்சு. அவர் யூஸ் பண்ணிகிட்டே வந்தார். சடனாக பார்த்தீங்கன்னா அப்டேட்டின் மொபைலில் காமிச்சிது. அவரும் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தாரு. அந்த அப்டேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது OnePlus மொபைலில் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா லைன் உயுது, அதாவது டிஸ்பிளேல லைன் உயுது. இது ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு OnePlus மொபைல் வாங்கியிருந்தாரு. அந்த OnePlus மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்டுதுன்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்க, அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் டிஸ்பிளேல லைன் வந்துடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு ஐடியாவை என்கிட்ட ஷேர் பண்ணார். சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, நம்ம யூடியூபருக்கு இதை ஷேர் பண்ணுவோம். அவங்க சைடில் ஏதாவது ஒரு மொபைல் வாங்குறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அவர் என்ன சொன்னாரா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. நான் பார்த்தீங்கன்னா OnePlus ஸ்டோர், அது ஷோரூமுக்கு எதுவுமே கொடுத்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷோரூமில் எங்கேயாவது மொபைல் வாங்கின பிறகு இந்த OnePlus மொபைலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்குறன்ற பட்சத்தில் அந்த அப்டேட் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஷோரூமுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும். இதை தான் அவரும் சொன்னார். நானும் 4 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் முன்னாடியே போட்டுட்டேன். அதாவது அந்த அப்டேட் கேட்குதுன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே எடுத்துகிட்டு ஷோரூமில் கொடுத்தேன். ஷோரூமில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்டேட் கேட்குது, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வருது, அதால் எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வாரண்டி 4 வருஷமும் ப்ளஸ் இந்த லைனை நீங்கள் தான் கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அவங்களும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன் ப்ரோ, இதுக்கெல்லாமா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல் வாங்கிட்டோம், ஆஸ் யூஷுவல் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷோரூமுக்கு தூக்கிட்டு ஓடிக்கின்னு இருக்கணும். ஒரு சில பேர் கிட்டியே இருப்பாங்க, அவங்க போய் கொடுப்பாங்க, ரைட்டு. ஒரு சில பேர் அவுட் சைடில் இருப்பாங்க, அவங்களாம் ஓடணும். அப்படின்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அதாவது இந்த கஷ்டம்லாம் நீங்கள் தாங்கணும்னு விரும்புனீங்கன்னா OnePlus மொபைலை வாங்குங்க, இல்லைன்னா OnePlus மொபைலை வாங்காதீங்க. OnePlus மொபைல் நம்ம வாங்குறோம்னா லைன் கண்டிப்பாக வரும். இந்த பிரச்சனையை தீர்க்க தான் அவங்கக்கிட்ட நான் ஷோரூமுக்கு எடுத்து போய் கொடுத்துட்டேன். முன்னாடியே எடுத்து போய் எனக்கு பயந்துக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியாதப்போ நான் எடுத்து போய் கொடுத்தேன். அவங்க தான் என்கிட்ட இதை ஷேர் பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி அப்டேட் கேட்குறன்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்கினா கூட முதல்ல ஷோரூமில் எடுத்து போயிட்டு அந்த அப்டேட்டை ஷோரூம் மூலிமா பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான அந்த அப்கிரேடை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வாங்கிக்கங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வந்தாலும் அவங்கள பார்த்துக்குவாங்க, அதாவது ஷோரூம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பர் என்கிட்ட ஷேர் பண்ணார். சரி ப்ரோ, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நான் அவரை கேட்க போய் அவர் சொன்னார், இல்லை ப்ரோ, நான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டேன், இந்த பிரச்சனை வந்துட்டுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. நீங்கள் கேட்டதால நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொன்னேன். நான் இது OnePlus மொபைலில் முன்னாடியே நான் எடுத்து போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்க இந்த மாதிரி எனக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கூட இல்லை, அவர் கூட ஜஸ்ட் அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சொன்னார். சரி, நல்ல ஐடியாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட வியூவர்ஸுக்கு அதை ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கல்ல, OnePlus மொபைல் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு OnePlus மொபைல் வாங்க விருப்பம் இல்லைன்னா வீடியோ பார்க்காதீங்க, தள்ளி விட்டு போய்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பார்க்குறதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.